சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதுசாக இந்த யூடியூப் சேனலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ்குள்ளே போகலாம். ஐயோ மாட்டணும்டா. இந்த ஃபோனை கண்டுபிடிச்சது யாரா? இது வேற. நான் வந்துடுறப்பா, இருப்பா. என்னப்பா தம்பி, என்னப்பா தம்பி, ஆளை பார்த்து வீட்டை பூட்டிக்கிட்டாப்புல வாடகை கொடுத்துட முடியுமா? இல்ல அங்கிள், எங்களுக்கு வேலை. தெரியும்பா தம்பி, 3 வருஷமா இங்க தங்கி இருக்கீங்க. ஒரு 3 மாசம் தான் உங்களால வாடகை கொடுக்க முடியல. இதை கூட சொல்லி உங்களால புரிய வைக்க முடியல. வெளியில 1008 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியல. நானும் சின்ன வயசுல இருந்து உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டுக்கு ஓனர் ஆயிருக்கேன். நான் எதுக்கும் பயந்து ஓடினதில்லை. நீங்க தான் எதிர்கால தூண்கள்னு கலாமையா கூட சொல்லியிருக்காரு. ஒரு ஹவுஸ் ஓனர் என்னையவே சமாளிக்க முடியல. வெளியில உள்ள பிரச்சனை எப்படி தான் சமாளிக்க போறீங்கன்னு தெரியல. நீங்க என்னத்த ஓகே விடு, இதெல்லாம் ஒன்றும் மேட்ரு இல்லை. போய் அட்டியில் உக்கார், சரியா? நீ போய் அட்டியில் உக்கார். நான் போயிட்டு பையனை கூப்பிட்டு வந்துடுறேன். சரிடா, பார்த்து போ. பாரு மச்சான், சரகை வாங்கி குத்தா தூங்க நிறுகிறான் பாரு. சரி விடு, நம்மளே 3 பேர் போட்டுடலாம். என்ன மாமே இது 2 பீரே குஸ்டாண்டா? ஆமா மாமே. மாமே என்னதான் பண்ற? விடுமாமே, தூங்குறான் பாரு. இதை அடிச்சுக்கலாம் மாமே. உன்னச்சா எப்படா போதை ஏறும்? மாமே பாத்துக்கலாம் மாமே. மாமே ஒரு பீர் தான் அடிச்சுக்கிறோம். சுத்தமாக போதை ஏறல. ஒரு பீர் அடிச்சா ஏறாது. பிளாக்ல வைக்கலாம் மாமே. பாதி தான் அடிச்சுக்கிறோம். பிளாக்ல வாங்க, எங்கடா காசுக்குது? எவனாவது வருவான், மாட்டுவான். வருவான்ற? ஏய், இங்க 2 பேரும் வாங்கடா. எங்கடா போறீங்க நேரத்துல? சாப்பிட்டுதானே? நேரத்துல போறீங்க? ஆமாண்ணே. சரி உட்கார கீழே. என்ன பைக்ல எவ்வளோடா காசு வச்சிருக்க? இங்க வா, நான் பாக்குறேன். அண்ணா அண்ணா, ஏய், இவ்வளவு காசு வச்சிருக்க? இதானே இருக்கு. என்னடா மேலே கை வைக்கிற? இருமாமே. 100 ரூபாய் இருக்கு. இந்தா. சரி தம்பி, நாங்களும் சரக்கு அடிக்கணும்ல. ஒரு பீர் தான் இருக்கு, அடிச்சம் 10ல. இந்த 50 ரூபா வச்சுக்கோ. நாடா மறைக்கிற? உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குண்ணே. போ. ஏய், நான் எவ்வளோ வச்சுருக்கேன்? எனக்கு சரக்கு அடிக்க காசு வேணும். இந்த நேரத்தில் எங்கடா போகிற? ஐடி ஜாப்ண்ணா. சரி பஸ் எடு. பர்ஸில் பைசாலாம் இல்லைண்ணா. அந்த பஸ்ஸை கட்ட மாமே. பஸ்ஸு ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஏய், நீ ஜப்தி அடி அவனு. சரி வண்டி ஸ்டாண்டு போ. டேய் பர்ஸில் காசு வைக்கிற பழகலாம் இல்லையா? பொருள் வாங்க கிரெடிட் கார்டு இருக்கு, பெட்ரோல் போட பேடிஎம் இருக்கு, எமர்ஜென்சிக்கு ஏடிஎம் இருக்கு. இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு பீர் அடிக்க காசு வேணும். வாங்க, எமர்ஜென்சி ஏடிஎம் கார்டு இருக்கு, எடுத்து தரேன். எதுக்கு? ஏடிஎம்ல நாங்க என்ன மாட்டிக்கிறதுக்கா? போட. இந்தா. போ. அமுச்சிடு மாமா. எப்படி போகுது தெரியவில்லையே. நிறுத்து தம்பி, இப்போதான் வரேன். இங்க வா. இதுதான் இருக்குப்பா.
என்ன பட்டர் வச்சிருக்க? பிஸ்கட் தான் இருக்குது. இருக்கட்டும். இப்போதான் வரேன் நான். மூஞ்சி வச்சுக்கிறியா இல்லையா? இல்லை ஒன்றும் இல்லை. இல்லையா? இப்போதான் வரேன் நான். பார்க்கட்டா? இல்லை மாமே, உள்ள எதனா இதா பாரு. பட்டர் பிஸ்கட் மட்டும் தான்டா வச்சிருக்கேன். இல்லைடா, இல்லை போல்து. சரி விடு விடு. சரி கிளம்பு. இதாகுது. பாய் போ, பாய் பாய் போ, பாய். போ. ஒன்றா கேட்டதா சொல்லு. கோர்ட்டுக்கு போனால் இவ்வளோ வரும், இங்கன்னா இவ்வளோ ஏய் தம்பி, இங்க வாங்கடா. இங்கேயே நான் கொடுத்துட்றேன். ஏடிஎம்மில் போய் கேஷ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சார் என்னய்யா? ஏடிஎம் கார்டில் தான் என்னடா காசு வச்சுருக்கேன்னு போயிட்டு சொல்கிறோம். சாப்பிட போகிறோம் சார். ஏடிஎம் போய் கேஷ் எடுத்துன்னு வந்துரு, அப்படியே பாட்டிலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. சார் உண்மையாகவே ஓகே சார். சாப்பிட அவன் வண்டியிலே சார். கூட்டு போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரியா? இந்த நேரத்தில் உங்களை பார்த்தா சாப்பிட போகிற மாதிரி தெரியாடா. பாக்கெட் எவ்வளோ வச்சுருக்கீங்க? சார் இதை வச்சு தான் சார் சாப்பிடணும். கொடுத்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு வந்துடுவோம் சார். என்னடா சாப்பிட போகிற? சார் சாப்பிட கூட காசு இல்லை சார், அதை கொடுங்க சார். சார் சார் ஃபோன் திருப்பி அதே சார், சொல்லிட்டு சார், போட்டான சார். வச்சுக்க. வேச்சன்னு சார் உங்களை வச்சுக்க. பார்த்து பதட்டத்தில் போட்டுருவான், போயிட்டு ஒழுங்க. சார் சாப்பிட்ற காசும் போச்சு, இப்போ அடிக்கவும் செய்கிறீங்க. உங்க 2 பேரும் பார்த்தா சந்தேகமா இருக்குது. சீக்கிரமா ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேருங்க. சரிங்க சார். இல்லைன்னா சரி. உள்ள பிடிச்சி போட்டுருவேன். சரிங்க. திரும்ப இந்த ரூட்ல அவங்க பார்க்க கூடாது. போங்க சரிங்க போங்க. சார். என்ன மச்சான், இன்னைக்கு அடி வாங்கினது தான் மிச்சம், சாப்பிடவே இல்லை. என்ன மச்சான் பண்ணுறது? ஒரு ஹவுஸ் ஓனர் என்னையவே சமாளிக்க முடியல, நீங்கள் என்னத்த? யோ இங்க வாயா. என்ன கண்டுக்காம போற? இப்போதான் வரேன் சார் நான். சரி, இப்போதான் வியாபாரத்துக்கே வரேன். ஏதோ பார்த்து பைசா கொடுத்துட்டு போயா. எதுவும் இல்லை சார். பிஸ்கட் பாக்கெட்டும் சிப்ஸா? சிப்ஸ் பாக்கெட்டு தான் இருக்குது சார். இதை வச்சு நான் என்ன பண்றது? இதான் இருக்குது சார். ஆஹா. இப்போ இந்த நக்கெல்லாம் அந்த பிஸ்கட்லாம் பேசிட்டு இருக்காது என்கிட்ட. சரிங்க என்ன சார். கேட்டோன்னா அது இருக்கு இல்லைன்னு ஒழுங்கா சொல்லியா. யோ ஏட்ட இங்க இல்ல வாயா. சார். இங்க சார், வா, இவனை கூட்டு போ. சார் இல்லை கூட்டு போ. சார். வண்டி பிடிங்க, உள்ள வாயா. இப்போதான் வாயா. வரேன் சார். சார் வாயா. சார் அட இப்போதான் போயா. வரேன் சார். சார் இதான் சார் என் பழப்பே சார். யோ, என் வண்டி ஓரம் பழப்புல கட்டி மண்ணை வையா. வாரி போட்டுறாதீங்க சார். சார் காசை சார் கட்ட இதான் கொடுக்காம சார் உயிரை என் பழப்பே வாங்குறான் சார். எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாகுது. சை. இருந்த வண்டியும் பிடுங்கிட்டானுங்க. என் பழப்புக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அட கடவுளே. வரவனே கொடுத்துட்டு போறாங்கல்ல, உசுர வாங்கினானுங்கடா கரும. சை. யோ மறைச்சு போய் எவனா பார்க்கப்பா. ஏயா நீ வேற உயிரை வாங்குற. அப்புறம் என்னய்யா? சரிப்பா, நாளைக்கு வாங்க மிஸ் ஸ்டேஷனில் என்னென்னு பார்த்து கலெக்ஷன் பிரிச்சுக்கலாம். சரியா? பார்த்து போயிட்டு வா. ஓகே சார், ஓகே சார். அப்படியே அந்த சைக்கிளை ஸ்டேஷனில் விட்டுறியா? பார்த்துண்ணா போயிட்டு வா. இரு மச்சான், நம்ம இப்போ சாப்பிட்டு தான் போகிறோம். சரியா? சரிடா மச்சான். மாமே, என்னண்ணே, ஜோப்லி நல்லா மாமே. கஷ்டம் போதில் இருக்கீங்க போல ஜாலியா? நாடா, நீ கொடுத்த 50 ரூபா தாண்டா இருக்குது. எவங்கிட்டடா பணம் இருக்கு? எவனை பார்த்தாலும் கிரெடிட் கார்டு, பேடிஎம்மு எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் முடிச்சிடுறானுங்க. எங்கே பணம் இருக்குதுன்னே தெரிலடா. இருக்கிறத கொடுங்கடா. நான் இப்போ எங்கே பணம் இருக்குன்னு சொன்னால் எனக்கு என்னோட 50 ரூபா திருப்பி கொடுத்துறீங்களா? சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பணம் இருக்க இடம் மொபைல் ஏடிஎம்னு பார்த்தா போலீஸ்காரங்க தான் அங்கே தான் இருக்காங்க. பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டாக பணம் கிடைக்கும். என்ன மாமா சொல்கிறத நம்பலாமா? பார்ப்போம், போவோம். குத்தலாமா? கொடு கொடு. சரி, நான் தான் எடுத்த காமிச்சிட்டேனே, அப்புறம் என்ன? எங்க மாமா வச்சேன்? 50 ரூபா குத்துட்டு சரி இந்தா வச்சுக்கோ. போ போ, ஜாலியாக போங்கடா போங்க. மாமா வரேனே. அண்ணே, உங்கள் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. போங்கடா டேய், போ. போங்கடா பொழப்ப கெடுத்துட்டானுங்க. மாமே வேணாம் மாமே, அவன் சொன்ன ஆளான்னு பார்த்து வந்துடுவ. மாட்டிக்குவோமா? அவன் தான் நினைக்கிறேன் மாமே. ஓகேடா பிடிப்போம். அப்படியே இரு. பயப்படாத. வாங்கடா பண்ணிட்டேன். அப்படியே வந்துட்டான். ஏய் என்னங்கடா, என்னடா பண்ணியிருக்கீங்க? தரல. சார் குடிச்சிருக்கீங்களா? என்னது குடிச்சிருக்கீங்களா? ஆ. என்ன தம்பி நக்கலா? எங்க வாய ஊது. அது வாய ஊது நம்ம. என்னடா திமிர் பேச்சு ஓவரா இருக்குது? யார்கிட்ட பேசுன்னு தெரியுமாடா உனக்கு? நாங்க யார்கிட்ட எதுக்கு பேச நீ? கேட்குறோம் தெரியுமில்ல உங்களுக்கு? நாங்கள் சரக்கு அடிக்க காசு வேணும்ல, நீங்கள் குடிச்சா போதுமா? என்ன பண்ணணும் இப்போ? என்ன என்ன என்னடா என்ன? யார்கிட்ட பேசுறீங்கடா?
பயம் எல்லாம் பேசிடுறீங்க. நான் யார் தெரியுமாடா உங்களுக்கு? எங்க காட்டுங்க. மகானா உங்களை எதுக்கு சார்? நீங்க ஒழிச்சு சம்பாதிச்சிங்களே அந்த காசா? ஆ இப்பதானே சரி என்கிட்ட இருந்து அந்த காசை பிடிங்கிட்டு வந்தீங்க. ஏடிஎம் வரையும் கூட போய் பிடிங்கிட்டு வந்தீங்களே சார். நைட்லாம் திருடங்களுக்கு பயந்து தான் சார் மக்கள் தெருவில் வர மாட்டாங்க. இப்போல்லாம் போலீஸ்க்கு பயந்து வர மாட்டாங்க சார். போங்க சார்.